பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். இங்கே முத்துவேலோட வீட்டில் குமாருக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்தை செஞ்சு வைக்க அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இங்கே குமாரோட கல்யாண பத்திரிக்கையும் வந்திருக்குது. கல்யாண பத்திரிக்கையை எடுத்து பார்த்து வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா முத்துவேலை பார்த்து, பார்த்தீங்களான்னு என் பையன் குமார் நான் கிழிச்ச கோட்டை தாண்டாம நான் சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ என் பையனுக்கு ஜாமுன்னு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன். ஆனால் அந்த ராஜி என்ன செஞ்சுட்டு போயிருந்தா பார்த்தீங்கல்ல, குடும்பத்தையே தலகுனிய வச்சு அவமானப்படுத்திட்டு போயிருந்தா. அது எல்லாத்தையுமே குமாரோட கல்யாணத்தில் தான் நான் நிவர்த்தி செய்ய போகிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி சக்திவேல் சொல்கிறத கேட்டு முத்துவேலும், நம்ம குடும்பமே வேண்டான்னு ஓடிப்போன அந்த ராஜியை பற்றி இந்த நல்ல நேரத்தில் எதுக்கு பேசணும்? நம்ம குமாரோட கல்யாணத்துக்கு நம்ம சொந்த பந்தம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நம்ம பத்திரிக்கை கொடுத்தாலும் அந்த பாண்டியன் வீட்டிலேருந்து ஒருத்தர் கூட அந்த கல்யாணத்துக்கு வரப்போகிறதில்ல, வரவும் விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நாம் அவங்க குடும்பத்தை பற்றி பேச ஒன்றுமே இல்லை சக்தி. அதனால நீ பாட்டுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையுமே செய். மீதி உள்ள வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். மில்லுக்கு போகிறது, அங்கே நம்ம வயலுக்கு போகிறது, நம்ம பணத்தெல்லாம் கேட்டு வாங்குறதுன்னு மீதி இருக்க வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல குமாரோட கல்யாண ஏற்பாடை நல்ல தடபுடலாக செய் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அப்பத்தா கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. என்னதான் ராஜியும் கோமதி எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு போனாலும் இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க. ஏன் தான் இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதோ. கொஞ்சம் மனசு மாறி அவங்கள ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் கோமதியும் ராஜியும் இந்த வீட்டு பிள்ளைங்களாச்சே, அவங்கள என்னால் எப்படி தான் விட்டு கொடுக்க முடியும்? அவங்கள பற்றி பேசினாலே இங்கே சக்திக்கும் முத்துவேலுக்கும் ஆகவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் என் மேலே கோவப்படவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. ஆனாலும் என் மனசு ரொம்ப வருத்தப்படுதே அப்படின்னு கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்பத்தா. இதை பார்த்த ராஜியோட அம்மா மெதுவாக அப்பத்தா கிட்ட, அத்தை போன வாரம் தான் பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் நீங்கள் தேவையில்லாமல் ராஜியை பற்றியும் கோமதியை பற்றியும் யோசனை பண்ணி அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் உங்கள் பசங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களோட என்ன முடிவெடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. போன வாரம் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல. பேசாமல் அமைதியாக இருங்க, நம்மளால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்பத்தாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா ராஜியோட அம்மா கிட்ட, என் பொண்ணும் பேத்தியும் என் எதிரில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது குமாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை வைக்காம தெரிஞ்சவங்க சொந்த பந்தம்னு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றானே, அதை பார்க்கும்போது என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? என் பொண்ணும் பேத்தியும் வராத கல்யாணத்துக்கு இங்கே எல்லாரும் வரப்போகிறாங்க, ஆனால் நான் எதிர்பார்த்த அவங்க வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அதுக்கு ராஜியோட அம்மாவும், நானும் அதை தான் சொல்ல வரேன். என் பொண்ணு ராஜி இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் என்னால் பார்க்க முடியல, அவகிட்ட சந்தோஷமாக பேச முடியல. அப்படிப்பட்ட நிலமையில தானே இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். அதனால் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் நாம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. குமாருக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் நம்மளால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. எங்கள் அப்பத்தா முத்துவேல் கிட்ட, டே முத்துவேல், நீயாவது என் பேச்சை கேளுடா. முதல்ல இங்கே குமாரோட பத்திரிக்கை எல்லாத்தையுமே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் நல்லா வேண்டுதல்லாம் பண்ணிட்டு அப்புறமா மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்திவேலும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பக்கத்தில் நம்ம கோயில் இருக்குல்ல, அங்கேயே போய் சின்னதாக ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடலாம், நாம் எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு முத்துவேலும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அம்மா சொன்னால் எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும். அதனால் அம்மா சொன்ன மாதிரியே பேசாமல் நம்ம அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் குமாரோட கல்யாணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாம் எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக நடக்கும். அம்மா சொன்னால் அதில் பல அர்த்தம் இருக்குது. நீ அதை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காம நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ சக்தி அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். இங்கே முத்துவேல் சக்திவேல் அப்பத்தானே வீட்டில் உள்ள எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போகவும் குமாருக்காக ஒரு நல்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரவும் நினச்சி அங்கே குலதெய்வ கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது எதிரில் கதிர் தன்னுடைய பழைய சைக்கிளில் ஓட்டிட்டு வரதை பார்த்து சக்திவேல் சிரிக்கிறாரு. பார்த்தீங்களாம்மா, உங்கள் அருமை பேத்தியோட புருஷன் ஒரு பைக்கு கூட இல்லாமல் இந்த ஓட்ட சைக்கிளில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான். நம்ம அருமை புரியாமல் ஒரு பைக்கு கூட இல்லாத இவன் தான் முக்கியம்னு இவன் கூட ஓடி போனால உங்கள் பேத்தி, அவ இது மட்டும் இல்லை, இன்னும் நல்லா அனுபவிக்க போகிறா. நம்ம அருமை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம தேவைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வந்து கண் கலங்கிக்கிட்டே நிற்க போகிறா பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ராஜியோட அம்மா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வீட்டையே எதிர்த்து ராஜி போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் அவள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அவள் இன்னும் அனுபவிக்கணும், அழுதுகிட்டே மறுபடியும் வீட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரே. அதுவும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அவரோட வாயிலேருந்து இப்படியெல்லாம் வார்த்தை வருதே அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுகிறாங்க. உடனே அப்பாத்தா, போதும் நிப்பாட்டு,
டே சக்தி, இப்போ ராஜி நம்ம வீட்டு பொண்ணு இல்லை, அங்கே பாண்டியன் வீட்டு மருமக. அவளை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. அவள் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போறா. ஆனால் மறுபடியும் உன் வீட்டு வாசல்ல வந்து அழுதுட்டு நிப்பான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா கதிர் தம்பி ராஜியை அவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்கிறான். அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்க போறதே இல்லை. முதல்ல கோயிலுக்கு தானே கிளம்பணும்னு ஆசைப்பட்ட, அங்கே போகலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு சக்திவேலும், நல்லாவே புரியுதுமா, எங்களை விட உங்களுக்கு அந்த கோமதியும் ஓடிப்போன ராஜியும் தானே முக்கியம். அதனால தானே அவங்களுக்காக எங்களை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்கே முத்துவேல், போதும் போதும், அந்த கதிரை பற்றி பேச இப்போ என்ன இருக்கு, அவன் யாரோ நாம யாரோ, நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு சக்திவேலும், அது ஒன்றும் இல்லைண்ணே, நாம் இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்பும்போது இவன்லாம் இந்த ஓட்ட சைக்கிளில் எதிரில் வந்துட்டானேன்னு கோவத்தில் தான் அப்படி பேசினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த கதிரை பற்றி பேச என்ன இருக்குது, அவன்லாம் ஒரு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குமாருக்காக நல்லா வேண்டிக்கிட்டு அர்ச்சனையெல்லாம் செஞ்சு அங்கே கொஞ்ச நேரமாக உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே குமாரோட கல்யாணத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் தடபடலாக ஆடம்பரமாக எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் ராஜியோட அம்மா அவங்க கூட ஒன்று சேர்ந்து சிரிச்சாலும் மனசில் அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம பொண்ணுக்கும் இப்படி தான் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணணும், ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சே. ராஜியோட கல்யாணத்தை கூட நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சே. என் பொண்ணை பக்கத்தில் வச்சு ஆசையாக அவள் கல்யாணம் முடிஞ்சு வந்ததும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அவளுக்கு விருந்து கொடுத்து அன்பா அவளை அரவணைச்சு பார்த்துக்க முடியாத ஒரு நிலைமையில நான் ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் வேதனைப்பட ஆரம்பிக்கிறாங்க ராஜியோட அம்மா. இந்த சூழ்நிலையில அங்க சக்திவேலுக்கு ஒரு கால் வருது. உடனே அவர் ஒரு வேலைக்கு வெளியே போக வேண்டியதாகுது. இந்த விஷயத்த முத்துவேல்கிட்ட சொல்ல உடனே முத்துவேல், நீ வேணா இரு சக்தி, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சக்திவேலும், இல்லைண்ணா, நீங்க அம்மா அண்ணி என் வீட்டுக்காரின்னு எல்லாத்தையுமே பத்திரமா நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. இந்த வேலைக்கு நான் போனாதான் சரிப்பட்டு வரும். ஏன்னா ரொம்ப நாளா பணம் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு இருந்த இந்த ஆளு இப்பதான் வசமா கண் முன்னாடி மாட்டியிருக்கான். அதனால நான் போனாதான் பணத்தை மொத்தத்தையும் வாங்க முடியும். நீங்க போனீங்கன்னா பாவம் பார்த்து விட்டுருவீங்கண்ணா. இவங்க பாவமா பேசுற வார்த்தையெல்லாம் நம்பி நாம ஏமாந்து போயிட்டு இருந்தா அப்புறம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க முடியாம போயிடும். அதனால நானே போய் அந்த பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நான் போனாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோயில்ல இருந்து இங்க சக்திவேல் ஏதோ ஒரு பெரிய வேலை இருக்கு, அவர் போனாதான் எல்லாத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அங்க கோயிலுக்கு வந்ததால அங்க வேலை முடிஞ்சு போச்சு. நல்லபடியாக அர்ச்சனையும் பண்ணிட்டோம். இனி பத்திரிக்கையை எல்லாருக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு அப்பத்தா, ஆமாடா, நல்ல நாள் பார்த்து இந்த பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனாலும் என் பொண்ணு கோமதியும் ராஜியும் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கல்ல, அவங்களும் வருவாங்கன்னு நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். சக்திவேலுக்கு தான் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. நீயாவது அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கும் ஒரு பத்திரிக்கையை வச்சுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல், உங்க மனசு எனக்கு புரியுது. மனசு தாங்காம பத்திரிக்கையை கொண்டு போய் பாண்டியன் வீட்டில் வச்சிருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த விஷயம் சக்திவேலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் தெரியும்ல. சக்திவேல் கோவப்பட்டான்னா அப்புறம் நீங்க எந்த நிலைமையில வந்து அழ வேண்டியதா இருக்குன்னு புரியும்லம்மா. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது குமாரோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கையை கொண்டு போய் நாங்கள் எதுக்குமா வைக்கணும்? கொஞ்சமாவது எங்களை புரிஞ்சு அனுசரணையாக நடந்துக்கோங்கம்மா. எப்போ பார்த்தாலும் கோமதியை பற்றியும் ராஜியை பற்றியும் நீங்கள் என் முன்னாடி அழுகிறத கூட நான் தாங்கிப்பேன். ஆனால் சக்திவேல் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறான். இங்கே குமாரோட கல்யாணம் வேற இருக்குது, அதனால் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு காரில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே சந்தோஷமாக கோயிலேருந்து கிளம்புன முத்துவேல் பாதி தூரம் கூட போகலை. அங்கே ஏதோ ஒரு வழியை உணர ஆரம்பிக்கிறாரு முத்துவேல். ஆனால் இந்த வழியை யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படியாவது நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் சரியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கும்போது இங்கே முத்துவேலுக்கு அதிகமான நெஞ்சு வலி ஏற்படுது. அவரால் ஒழுங்காக கார் கூட ஓட்ட முடியாமல் அங்கே அவர் அப்படியே நெஞ்சு வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து இங்கே ராஜியோட அம்மா, அப்பத்தா, குமாரோட அம்மான்னு எல்லாரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க. இங்கே அப்பத்தா, டே சக்தி, உனக்கு என்னடா ஆச்சு? நல்லா கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோமே, இப்போ என்னவோ வழியில் துடிச்சிட்டு இருக்கியேடா, உனக்கு என்னதான் ஆச்சு, அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, எனக்கு என்னன்னே தெரியல, நெஞ்சு ரொம்ப வலிக்குது, என்னால் கார் கூட ஓட்ட முடியல, சக்தி வேற இந்த நிலமையில இங்கே இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. உடனே அப்பத்தா, நாங்கள் கோயிலுக்கு தானே போயிட்டு வரோம், இந்த நிலமையில என் பையனுக்கு எதுக்கு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது காப்பாத்துங்களேன், என் பையன் இப்படி வழியில் அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் யாராவது வராங்களா அப்படின்னு அப்பத்தா பார்த்து பதறி போய் நிற்கிறாங்க. அங்கே போகிற வர எல்லாரும்
முத்துவேல் படுற கஷ்டத்தை பார்க்குறாங்க. ஆனால் யாருமே முன் வந்து உதவி செய்ய போகவே இல்லை. ஏன்னா முத்துவேலோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு அவங்க எல்லாருக்கும் நல்லபடியாக தெரிஞ்சிருக்கு. இவங்க ஏற்கனவே பிரச்சனை செய்வாங்க, நம்ம பேச போனாலே வம்பிழுப்பாங்க. இவங்களுக்கு போய் உதவி செய்ய நாம் எதுக்கு முன் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதை பார்க்கும்போது அப்பத்தா கலங்கி போய் நிற்கிறாங்க. என் வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு இந்த கையால் நான் அள்ளி அள்ளி கொடுத்து எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் என் பையன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒருத்தர் கூட உதவி செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்களே. ஐயா, யாராவது வந்து உதவி செய்யுங்கய்யா. என் பையன் முத்துவேல் நெஞ்சு வலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு போகிற வர எல்லார்கிட்டேயும் ராஜியோட அம்மாவும் இங்கே அப்பத்தாவும் கேட்க யாருமே முன் வராமல் அவங்க பாட்டுக்கு போக, அந்த சமயம் டெலிவரிக்கு போயிட்டு திரும்பி வர கதிர் அப்பத்தா அங்கே ஓரமாக நின்று அழுதுட்டு இருக்கிறதையும் ராஜியோட அம்மா அழுதுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு, என்னாச்சு, எதுக்காக அப்பத்தா இங்கே வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். அங்கே என்னவோ முத்துவேல் உட்காந்துருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் இவங்க எல்லாரும் வெளியில் நின்றுலாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக ஓடோடி போகிறாரு. இங்கே கதிர் அப்பத்தா கிட்ட, அப்பத்தா என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்து அழுதுட்டு இருக்கீங்க, யாருக்கு என்னாச்சு அப்பத்தா சொல்லுங்கன்னு சொல்ல, உன் மாமனார் நெஞ்சு வலியில் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இப்போ அவனால் தாங்க முடியாமல் மயங்கிட்டான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே வரலப்பா. நீயாவது நல்ல வேலைக்கு வந்த, புண்ணியமாக போச்சு, என் பையனை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அழுக, அங்கே மயங்கி இருந்த முத்துவேலை பக்கத்தில் இருந்த ஆட்டோவை வர வச்சு அங்கே அழகாக கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து விடுறாரு கதிர். இங்கே முத்துவேலுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ராஜியோட அம்மாவும் இங்கே அப்பத்தாவும் ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஆறுதலாக நின்று பேசிகிட்டு இருக்காரு. அப்பத்தா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்பத்தா. குமாருக்கு வேற கல்யாணம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ராஜிக்கிட்டேயும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசணுன்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அது எல்லாமே நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது மாமாவும் சீக்கிரமாகவே கண்முழிச்சிருவாங்க அப்பத்தா. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட்டா உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போயிடும். அதான் உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் நான் இருக்கேன்ல. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பத்தா. உங்கள் பேரனை நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்பத்தாவுக்கு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு கதிர். அங்கே முத்துவேலுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்த டாக்டர் கதிரை பார்த்து, தம்பி நீ யாருப்பா, அவருக்கு சொந்தமானு கேட்க, ஆமாம் சார், அவர் என்னோட மாமா தான், நான் அவரோட மருமகன் தான் சார். என்னாச்சு, இப்போ என் மாமா எப்படி இருக்காங்க சார் அப்படின்னு பயத்தோடு கேட்குறாரு கதிர். அதுக்கு டாக்டரும், நீங்கள் சரியான சமயத்துக்கு அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போய் இப்போ அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டையும் சரிவர கொடுத்துட்டோம். ஆனாலும் அவர் என்னென்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செய்யணும்னு நாங்கள் ஒரு சார்ட் போட்டு தரோம். அதன் பிரகாரம் அவர் நடந்துக்கணும். ஏன்னா இப்போ வந்த நெஞ்சுவலி என்னவோ ரொம்பவே ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் நான் கொடுக்குற மருந்தை எல்லாத்தையும் கரெக்டான சமயத்துக்கு கொடுங்க. அப்புறம் அவர் சீக்கிரமாகவே குணமாயிருவார். நீங்கள் அவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பத்தா டாக்டர்கிட்ட அழுதுகிட்டே நன்றி சொல்கிறாரு. என் பேரை மட்டும் சரியான சமயத்துக்கு வரலன்னா என் பையனை நாங்கள் பார்த்துருக்கவே முடியாது. போகிற வர யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை. என் பேரன் எதிர்பார்க்காத நேரத்தில் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சது எங்களுக்கு நல்லதாக போச்சு அப்படின்னு கண்கலங்கி சொல்ல, உங்களோட மருமகன் தானே, அப்புறம் என்ன, எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க, அதெல்லாம் உங்கள் பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலையே படாதீங்க. அதான் தம்பி சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்படி மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் பையனுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது கேட்டு அப்பத்தா இங்கே கதிருக்கு நன்றி சொல்லி இங்கே கதிரை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. டே பேராண்டி, உன்னெல்லாம் பார்க்கல, உன்கிட்ட பேசலை, உன்னை தூரமாக இருந்து தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பெரிய அன்பை உனக்குன்னு நான் கொடுத்ததே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உன்னை அவமானப்படுத்தின குடும்பம்னு கூட பார்க்காம எங்களுக்காக இறங்கி வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய நல்லதை செஞ்சுருக்க. உன்னை மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு வரும்? வரவங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் போனாங்க, உதவி செய்ய யாருமே வரலை. என் பையனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு நானும் ராஜியோட அம்மாவும் பதறி போய் நின்னோம். அந்த வேலையில் உன்னை எவ்வளவோ நிற்க வச்சு என் பசங்க அவமானப்படுத்தி இருந்தாலும் என் பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு வரும்போது நீ தான் முன்னாடி வந்து நின்ன அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே கதிர்கிட்ட நன்றி சொல்ல, அதுக்கு கதிரும், அப்பத்தா கவலைப்படாதீங்க, நான் என்னதான் இருந்தாலும் ராஜியோட புருஷன், உங்கள் வீட்டோட மருமகன். அப்படி இருக்கும்போது என் மாமனாருக்கு ஒரு பிரச்சனைனா நான் அப்படியே விட்டுருவேனா? என்னால் பார்த்துட்டு தாங்கிக்க முடியுமா? நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன அப்படியே விட்டுட்டு போக முடியும்? நான் தான் சரியான சமயத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து இப்போ உங்கள் பையனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, இங்கே கண் கலங்கி போய் நின்ன ராஜியோட அம்மா, ரொம்ப நன்றி தம்பி, என்னதான் நீங்கள் எங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு ஆறுதலாக 4 வார்த்தை பேசினாலும் நீங்கள் செஞ்ச இந்த செயலுக்கு நாங்கள் ஈடாக என்ன தரப்போகிறோன்னு தெரியல. ராஜியை கண்கலங்காமல் பார்த்துப்பீங்கன்னு உங்களுக்கு இதன் மூலமாகவே நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் அருமை எங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக என் வீட்டுக்காரருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க.
அப்புறம் கதிர் அப்பத்தா கிட்ட, அப்பத்தா நான் டெலிவரிக்கு போக வேண்டியது இருக்கு. நல்ல வேளை நான் வந்து பார்க்க போய் மாமாவை எப்படியோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்து காப்பாத்தியாச்சு. நான் இப்போ என் வேலைக்கு கிளம்புறேன். மறுபடியும் கண்டிப்பாக நான் வந்து பார்ப்பேன். அது வரைக்கும் யாரும் கலங்காமல் பயப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. டெலிவரிக்கு போன கதிர் டெலிவரி எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதே சமயம் இங்கே பழனிக்கும் கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு. இப்போ உங்கள் அண்ணன் முத்துவேல் நெஞ்சு வலியில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. நான் தான் காப்பாற்றி கொண்டு போய் சேர்த்தேன். ஆனால் ராஜுக்கிட்ட இந்த விஷயமா சொல்லாதீங்க. அப்புறமா நானே மெதுவாக சொல்லிக்கிறேன். ஆனால் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. பாவம் ராஜுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுவா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பழனி உடனே கடையில இருந்து வீட்டுக்கு கிளம்பி போய் கோமதி கிட்ட, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம முத்துவேல் அண்ணனுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சான். கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இப்படி ஆனதால யாருமே உதவி செய்யலையாம். அம்மாவும் ராஜியோட அம்மாவும் ஒரு பக்கம் நின்று அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அந்த பக்கமாக டெலிவரி கொடுக்க போன கதிர் தாங்க்கா காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து இப்போ நம்ம அண்ணன் நல்லபடியாக இருக்காராங்க்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கோமதி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் எங்கள் அண்ணன் எங்களை ஏற்றுக்கலனாலும் என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சேடா, போய் பார்த்தாலும் என்னை உள்ள விட மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி ரொம்பவே அழுகிறாங்க கோமதி. சரியான சமயம் கதிர் அங்கே போய் ஏதோ எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக சேர்த்தான். அப்படி இல்லாமல் இருந்திருந்தா என்னால் எப்படிடா இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கியால இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே ராஜியும், என்னத்தை சொல்கிறீங்க? உண்மையாகவே எங்கள் அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சா அப்படின்னு சொல்ல, கதிர் ஏற்கனவே ராஜிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சான். ஆனால் அக்கா அழுது சத்தம் போட்டு இப்படியெல்லாம் பேச போய் வீட்டில் ராஜிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி பழனி நினைக்கிறாரு. அதுக்கு பழனியும், ஏமா ராஜி நீ கவலைப்படாதம்மா, அதான் மாமனாரை மருமக காப்பாத்திட்டான்ல. என்னதான் உன் அப்பாவும் சித்தப்பாவும் கதிர் தான் பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிக்கவே மாட்டேன்னு எல்லாரும் முன்னாடி அவனை அவமானப்படுத்தி பேசினாலும் கதிரோட நல்ல மனசை கதிர் புரிய வச்சுட்டான். வந்தவங்க போனவங்க கூட உங்கள் அப்பாவுக்கு உதவி செய்ய முன் வரவே இல்லையாம். ஆனால் கதிர் சரியான நேரத்தில் போய் உங்கள் அப்பாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எப்பேற்பட்ட பேருதவி செஞ்சுருக்கான். இது மூலமாவது உங்கள் அப்பாவுக்கு கதிரோட அருமை புரிஞ்சா சரிதான். இனியாவது மனசு மாறி கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டாருன்னா அதை விட சந்தோஷப்படுறது நாமளாக தான் இருக்க முடியும். பார்ப்போம் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் ராஜிக்கு மனசு கேட்காம அவங்களோட அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் நினச்சி ரொம்ப அழுகிறாங்க. நல்ல வேளை கதிர் மட்டும் சரியான சமயத்தில் போகலைன்னா அப்பாவுக்கு என்னெல்லாம் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது இங்கே தன்னுடைய டெலிவரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கதிர் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர, இங்கே ராஜி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ராஜி நீ எதுக்கு அழுகிறன்னு சொல்ல, கதிர் நீ செஞ்ச விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பாவோட உயிரையே நீ காப்பாற்றிருக்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து என்னாச்சுன்னு கேட்குறியே. நீ மட்டும் சரியான சமயத்தில் போய் எங்கள் அப்பாவை காப்பாற்றலைன்னா என்ன நடந்திருக்கும் கதிர்? நீ கொஞ்சம் கூட எங்கள் அப்பா பேசுனதையோ அவர் திட்டினதையோ மனசில் வச்சுக்காம அவருக்கு உதவி செஞ்சுருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கதிர், வீட்டுக்கு தெரியாமல் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களோட கோபத்தை நம்ம மேலே காமிக்க தான் செய்வாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உதவி தானே செய்ய முடியும். அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரியா போக முடியும் ராஜி? நான் செஞ்சது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே ராஜி அழுதுகிட்டே கதிரோட கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா உன்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இன்னைக்கு அவரோட உயிரை காப்பாற்றி கொடுத்ததே நீ தான். இன்னைக்கு எங்கள் அப்பா நல்லபடியாக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே நீ தான் கதிர் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. இங்கே ராஜி கதிர் மேலே சாஞ்சி தன்னையே மறந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இனியாவது ராஜியோட அப்பாவுக்கு என்னை பற்றின ஒரு நல்ல எண்ணம் வந்தால் போதும், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே கோமதி கிட்ட, ஏ கோமதி உங்கள் அண்ணன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சா கூட அங்கே போனால் உங்கள் அண்ணன் சக்திவேலால் என்ன பிரச்சனை வருமோன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல கோமதின்னு சொல்ல, அதுக்கு கோமதி, நாம் போக வேண்டாங்க, நாம் போனால் அம்மாவுக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். அண்ணன் வீட்டுக்கு வந்த உடனே எப்படி இருக்காருன்னு அம்மா கிட்ட மெதுவாக கேட்டு நானே தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் ஒரு நல்ல மனசோடு அவரை பார்க்க போய் என்னை பார்த்து மறுபடியும் அவரோட உடம்பு நிலை எந்த ஒரு நிலைமைக்கும் போயிடக்கூடாது. அவர் எப்பயுமே நல்லா இருக்கணும். எங்கள் அண்ணன் என்னை ஒதுக்கி வச்சாலும் எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஆசைப்படுறவங்க நான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன், பாத்தியா கதிருக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு, உங்கள் அண்ணனை விட்டு கொடுக்காம என்னதான் அவங்க குடும்பமே கதிரை அவமானப்படுத்தி பேசி மருமகனாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் கதிர் அந்த மாமனார்ன்ற உரிமையில் அவரை காப்பாற்றி மருமகனாக நின்று செய்ய வேண்டிய எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான்ல. பரவாயில்ல,
கதிர் என் பேச்சை கேட்கலனாலும் அவன் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுருக்கான் அப்படின்னு கதிரை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு பாண்டியன்.